வெல்கம் பேக் டு Crunchyology. இன்றைக்கி நம்ம முட்டை பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் என் சேனலில் ஃபர்ஸ்ட் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ வீடியோ பார்க்கலாம். முட்டை பிரியாணி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம முட்டையை வறுத்து வச்சுக்கணும். அதுக்கு இதில் வந்து நான் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், கரம் மசாலா, அதுக்கப்புறம் வந்து மிளகுத்தூள், மஞ்சள் தூள், உப்பு இது எல்லாத்தையுமே வந்து நான் எண்ணெயில் போட்டு நல்லா வந்து கலந்துக்கிறேன். இது வந்து லைட்டாக பொரிஞ்சால் போதும். நீங்கள் வந்து இன்கேஸ் எண்ணெய் வந்து ரொம்ப சூடாகிடுச்சுன்னா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கூட இதை போட்டுக்கோங்க. அடுத்து வேக வச்ச முட்டை அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து விடுங்க. அதாவது இந்த முட்டையோட வெளியில் இருக்கிற லேயர் வந்து நல்லா வந்து பொரியணும். அந்த அளவுக்கு பார்த்துக்கோங்க. மசாலாவும் தீஞ்சிடக்கூடாது, அதையும் கவனமாக பார்த்துக்கணும். இது ஒரு மினிமம் ஒரு 5லேருந்து 6 செகண்ட்குள்ளேயே வந்து நல்லா வந்து பொரிஞ்சிரும் இந்த வெளியில் இருக்கிற லேயர் எல்லாமே. இப்போது இதை நம்ம ஒரு தட்டில் எடுத்து தனியாக வச்சுக்கலாம். வச்சுட்டு நம்ம இதுக்கப்புறம் வந்து மசாலா வேறு எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. இப்போ நம்ம எண்ணெயில் என்னென்ன மசாலா போட்டோமோ இதோடு தான் வந்து நம்ம ஃபுல் ரெசிபிக்கும் வந்து விட்டுற போகிறோம். அவ்வளோதான். இப்போ நம்மளோட முட்டை ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்து ஓரமாக வச்சுட்டு இது கூட வந்து நான் வந்து ஒரு அந்த அன்னாச்சி பூ, 2-3 கிராம்பு, ஏலக்காய், பட்டை இதெல்லாமே எடுத்துருக்கேன். அப்புறம் ஒரு பிரியாணி இலை. இது எல்லாத்தையும் இந்த மசாலா பொரிச்சோம் இல்லையா அந்த எண்ணெயிலே சேர்த்துக்கலாம். எண்ணெயிலே சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அது லைட்டாக பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயம் அதை நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஒரு 4-5 பச்சை மிளகாயும் இதை போட்டுட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, இல்லைனா வந்து ரொம்ப தீஞ்ச மாதிரி ஆகிடும். அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு தான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். அடுத்தது தக்காளி நான் வந்து ஒரு பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுதான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு தக்காளி நல்லா குழஞ்சி இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி ஆனதுக்கப்புறமா உங்களுக்கு தயிர் வேணால் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். இப்போது எனக்கு தயிர் வேண்டாம், அதனால் நான் டைரெக்டாக வந்து சாதம் சேர்த்துக்கிறேன். நான் வந்து 2 கப் அரிசி எடுத்திருக்கேன். 2 கப் அரிசிக்கு 4 கப்பு தண்ணி வச்சு நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். அடுத்தது இதில் வந்து புதினாவும் கொத்தமல்லி தழையும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அடுத்தது நம்ம முட்டை பொரிச்சு வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் இது கூடவே வைக்கிறோம். நீங்கள் வந்து யோசிக்கலாம், இது என்ன முட்டை வந்து ஆல்ரெடி வேக வச்சாச்சு திரும்பவும் வந்து இது கூட சேர்க்குறோன்னு சொல்லிட்டு. இருந்தாலும் வந்து முட்டை உடையாது, எதுவும் ஆகாது, இன்னும் நல்லா குக் ஆகும். ஏன்னா அவுட்டர் லேயர் வந்து நல்லா வந்து பொரிஞ்சிருக்குது, நல்லா குழையாது. பயப்படாமல் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ குக்கர் மூடி போட்டுட்டு நம்ம வந்து இதை 3 விசில் வைக்க போகிறோம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். 3 விசிலுக்கு அப்புறம் நம்மளோட முட்டை பிரியாணி ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், நம்மளோட ரொம்ப சூப்பரான சிம்பிளான ஈஸியான முட்டை பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இப்போது ஒரு வாட்டி நல்லா உடச்சி விட்டுக்கோங்க. ஏன்னா சாதம் வந்து நல்லா அந்த ப்ரெஷரில் இருந்திருக்கும் இல்லையா, அதனால் அந்த கொத்தமல்லி தழை இதெல்லாம் வந்து மேலே வந்து நின்று இருக்கும். ஸோ அதை எல்லாத்தையும் வந்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். உங்களுக்கு இந்த ரெசிபி கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் Crunchyology சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.